Hi friends, welcome to Cooking Jofna Computer Knowledge. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மொபைல்ல மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஆப்ல சேவ் அஸ் ஆப்ஷனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சேவ் அஸ் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம்னா நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்க ஒரு டாக்குமெண்ட்டோட லொகேஷனோ இல்ல ஃபைல் நேம் இதை நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு தான் இந்த சேவ் அஸ் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். நம்ம இந்த லொகேஷனோ ஃபைல் நேம்லாம் சேஞ்ச் பண்ணா கூட அந்த ஃபைல் அதே போல் பழைய ஃபைல் அதே போல் அதே இடத்துல தான் இருக்கும். இப்போ நம்ம சேவ் அஸ் ஆப்ஷன் கொடுக்கறது மூலமாக இன்னொரு ஃபைலாக க்ரியேட் ஆகிருக்கும். இன்னொரு ஃபைலாக வேறு லொக்கேஷனில் வேறு ஃபைல் நேமில் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்ச ஒரு டாக்குமெண்ட்டே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் எக்ஸ்ட்ராவாக நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இதுக்கு கீழே எடிக்குன்னு அந்த பென்சில் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது டைப் பண்ணணுன்னா கூட டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு திஸ் இஸ் மை கம்ப்யூட்டர் சேனல் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். இப்போ அதை டைப் பண்ணிவிட்டு கீழே என்னென்னா அந்த பேக் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்கன்னா இப்போ அந்த கீபோர்டு மறைஞ்சிரும். இப்போ லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்கிற இந்த கிளிக் மார்க் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிங்கன்னா ரெண்டாவதாக இருக்கிற சேவஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது இப்போ கிளிக் பண்ணிட்டோன்னே நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்ச டாக்குமெண்ட் வேறு லொக்கேஷனில் செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் எந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ண போகிறேன்னா OneDriveல ஏற்கனவே சேவ் பண்ணியிருந்தேன். இப்போ இதுக்கு பதிலாக திஸ் டிவைஸ்ன்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே டாக்குமெண்ட்டுன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ லொக்கேஷன் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ கீழே ஃபைல் நேம் நம்ம டெலிட் பண்ணிவிட்டு வேற ஒரு ஃபைல் நேம் கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அங்கே ஜோஃபினான்னு இருக்குது, அதை நான் டெலிட் பண்ணிவிட்டு குக்கி ஜோஃபினா அப்படின்னு நான் அங்கே டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே இருக்கிற கீபோர்ட்லேயே கிளிக் மார்க் சிம்பிள் இருக்குல்ல, அதை வந்தாலும் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை பக்கத்தில் தெரியல சேவ் ஆப்ஷனு ரெண்டுக்குள்ள எது வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எதை கிளிக் பண்ணாலும் அங்கே டாக்குமெண்ட் சேவ் ஆகிடும். இப்போ மேலே டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா தெரியும் குக்கி ஜோஃப்னா நம்மளுடைய ஃபைல் நேம் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்படி தான் சேவ் அஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ நைஸ் டே.